வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 8th டேர்ம் இருக்கு இல்லையா. ஸோ 8th டேர்மில் சிவிக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ சிவிக்ஸில் ஃபர்ஸ்ட் யூனிட் ஹவு த ஸ்டேட் கவர்மெண்ட் ஒர்க்ஸ், அதாவது என்னென்னா மாநில அரசு எவ்வாறு செயல்படுகிறது. ஸோ அதுதான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து இன்ட்ரொடக்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். தேர் ஆர் 2 sets ஆஃப் கவர்மெண்ட் இன் அவர் கண்ட்ரி. ஸோ நம்மளோட நாட்டில் 2 sets ஆஃப் கவர்மெண்ட் இருக்குது. ஒன்று வந்து என்ன அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட், இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட். ஓகேவா. ஸோ டோட்டலாக நம்மளோட ஸ்டேட், அதாவது நம்மளோட நாட்டில் எவ்வளோ ஸ்டேட் இருக்குது அப்படின்னா 28 ஸ்டேட்ஸ் இருக்குது. ஸோ யூனியன் டெரிட்டரிஸ் அப்போ எவ்வளோ இருக்கும்? ஸோ கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள் எவ்வளோ யூனியன் டெரிட்டரிஸ் இருக்குது அப்படின்ட்டு. ஸ்டேட் ஹேஸ் எ கவர்மெண்ட் டு ரன் இட்ஸ் ஓன் அட்மினிஸ்ட்ரேஷன், அதாவது ஒவ்வொரு மாநிலத்துக்கும் அவங்களோட நிர்வாகத்தை கவனித்து கொள்வதுக்கு ஒரு கவர்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. த ஸ்டேட் ஹேவ் தேர் ஓன் எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேச்சர் அண்ட் ஜுடிஷியரி, அதாவது அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா அந்த மாநிலத்திலையும் என்னெல்லாம் இருக்குது? நிர்வாகம், அதாவது எக்ஸிக்யூட்டிவ், சட்டமன்றம் லெஜிஸ்லேச்சர், ஜுடிஷியரி அதாவது நீதித்துறை. ஸோ இதெல்லாமே கொண்டுள்ளது. த ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ் கன்சிஸ்ட் ஆஃப் தி கவர்னர் அண்ட் தி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் ஹெட்டட் பை தி சீஃப் மினிஸ்டர். ஸோ இந்த மாநில நிர்வாகம் இருக்கு இல்லையா. ஸோ இது வந்து மாநில ஆளுநர் மற்றும் முதலமைச்சர் தலைமையிலான அமைச்சரவை வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. த கவர்னர் இஸ் அன் இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் தி ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர், அதாவது மாநில ஆளுநர் இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்க வந்து சட்டமன்றத்தின் ஒரு அங்கமாக திகழ்கிறார் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ், ஸோ அதாவது மாநில நிர்வாகம். அதில் வந்து ஃபஸ்ட்டு யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னா கவர்னரை தான் பார்க்க போகிறோம். த கான்ஸ்டிடியூஷன் ப்ரொவைட்ஸ் ஃபார் த போஸ்ட் ஆஃப் தி கவர்னர் அஸ் தி ஹெட் ஆஃப் த ஸ்டேட் இன் இந்தியா. ஸோ கவர்னர் வந்து யார் அப்படின்னா ஹெட் ஆஃப் த ஸ்டேட். அதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மாநில அரசின் தலைவராக மாநில ஆளுநர் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட கான்ஸ்டியூஷன் வந்து சொல்லியிருக்கு. He is appointed by the President of India. ஸோ கவர்னரை யார் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க? President of India தான் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. அண்ட் he is the constitutional head of a state. ஸோ இவர் வந்து என்னது constitutional head of a state. ஓகேவா. மாநில நிர்வாகத்தின் தலைவர். த கவர்னர் இஸ் அப்பாயிண்டட் ஃபார் எ டேர்ம் ஆஃப் 5 years. ஸோ கவர்னர் வந்து 5 years, அந்த டேர்ம் வந்து என்ன அப்படின்னா 5 years அந்த காலத்துக்கு அவங்கள வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. ஓகேவா. 5 ஆண்டு காலம் வந்து அவங்களோட பதவி காலம். பட் பிஃபோர் த எக்ஸ்பைரி ஆஃப் ஹிஸ் ஃபுல் டேர்ம் the president can dismiss him from office. அதாவது அந்த 5 years இருக்கு இல்லையா. ஸோ அந்த 5 years அந்த பதவி காலம் முன்பாகவே அவரை வந்து அந்த பதவியிலேருந்து குடியரசுத் தலைவரை நீக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The governor may also resign on his own interest. ஸோ அந்த பதவியிலேருந்து கவர்னர் அவரோட விருப்பத்துக்கு இணங்க ராஜினாமாவும் செய்து கொள்ளலாம். His term of office may be extended and he may be transferred to another state. ஸோ இவரோட அந்த பதவிக்காலம் நீட்டிக்கப்படலாம் அல்லது இவரை வந்து வேற ஒரு ஸ்டேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணலாம். ஓகேவா. However, the state government cannot remove the governor from his post. ஸோ என்ன ஆனாலுமே இந்த மாநில அரசாங்கம் வந்து ஆளுநரை அவரோட பதவியிலேருந்து நீக்க இயலாது. ஸோ யாரால் மட்டும் கவர்னரை வந்து அவரோட பதவியிலேருந்து நீக்க முடியும்? பிரசிடென்ட். ஓகேவா. To be the governor, a person must be a citizen of India and should have completed 35 years of age. ஸோ ஒரு கவர்னராக இருக்கணும் அப்படின்னா அவர் வந்து இந்தியாவோட ஒரு குடிமகனாக இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் 35 years வந்து முடிஞ்சிருக்கணும். ஓகேவா. அண்ட் he cannot be a member of the parliament or the state legislature. He should not hold any office of profit. ஸோ இவர் வந்து அந்த பார்லிமெண்ட் இருக்கு இல்லையா, பாராளுமன்றம், ஸோ ஆர் வந்து சட்டமன்றம், ஸோ இதில் வந்து உறுப்பினராக இருத்தல் கூடாது. இது தவிர வந்து ஆதாயம் தரும் எந்த ஒரு பதவியையும் அவர் வந்து வகித்தல் கூடாது. ஸோ இதுதான் வந்து கவர்னரை பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் டூ யூ நோ பார்த்தீங்க அப்படின்னா while appointing the governor, the president acts per the advice of the union cabinet. The state government is also consulted when the appointment is to be made. Generally, a person is not appointed governor in his own state. ஸோ குடியரசுத் தலைவர் வந்து மாநில ஆளுநரை நியமிக்கும் போது மத்திய அமைச்சரவையின் ஆலோசனையின்படி தான் அவர் வந்து செயல்படுவார். ஓகேவா. மேலும் தொடர்புடைய மாநில அரசையும் வந்து அவங்க வந்து கலந்து ஆலோசிப்பாங்க. பொதுவாக ஒருவர் வந்து ஆளுநராக அவரது சொந்த மாநிலத்திலே நியமிக்கப்படுவது இல்லை. நெக்ஸ்ட் வந்து என்னது பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா அதிகாரம் மற்றும் பணிகள்.
The governor is the nominal executive in a state. ஸோ இந்த கவர்னர் இருக்காங்களே ஆளுநர் ஒரு மாநிலத்தின் பெயரளவு நிர்வாகி ஆவார். All the executive powers of the states are vested upon him and decisions are taken in his name. He appoints the chief minister and council of minister. ஸோ இந்த மாநில அரசின் நிர்வாக அதிகாரங்கள் யாரிடம் உள்ளன அப்படின்னா கவர்னர் கிட்ட தான் இருக்கு. ஓகேவா, மாநில அரசாங்கத்தின் அனைத்து நிர்வாக செயல்களும் கவர்னர் இருக்காங்க இல்லையா, ஸோ அவரோட பெயரால் தான் மேற்கொள்ளப்படுகின்றன. ஆளுநர் முதலமைச்சரையும் மற்றும் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அதாவது அந்த முதலமைச்சரோட ஆலோசனையின் பேரில் மற்ற அமைச்சர்களையும் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. யார்? கவர்னர். He makes some important appointments of the state government such as the Advocate General, Chairman and members of the State Public Service Commission and others. ஸோ இவர் வந்து யாரெல்லாம் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. மாநில அரசின் தலைமை வழக்கறிஞர், ஓகேவா, the Advocate General of the state, Chairman and members of the State Public Service Commission and others. அதாவது தேர்வாணையத்தின் மாநில அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களை நியமனம் செய்வதோடு சில இதர நியமனங்களையும் இவர் வந்து மேற்கொள்கிறார். ஓகேவா. The president imposes emergency in a state under article 356. ஸோ இதெல்லாமே மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஆர்டிக்கிள் வந்து என்னது 356 ஆன் த பேசிஸ் ஆஃப் த ரிப்போர்ட் ஆஃப் தி கவர்னர். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆளுநரின் அறிக்கை இருக்கு இல்லையா, ஸோ அந்த அறிக்கையின்படி குடியரசுத் தலைவர் வந்து அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 356 வந்து என்னது எமர்ஜென்சி, ஸ்டேட் எமர்ஜென்சி இல்லையா, ஸோ அதை பயன்படுத்தி ஒரு மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை ஏற்படுத்துகிறார். ஓகேவா, ஸோ அது வந்து மெயினாக யாரோட ரிப்போர்ட்? கவர்னரோட ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி தான் ஆர்டிகிள் 356 யூஸ் பண்ணி பிரசிடென்ட் ரூலை வந்து இம்போஸ் பண்ணுறாங்க ஒரு ஸ்டேட்டில். The governor also acts as the chancellor of the state university. அதாவது மாநிலத்தில் உள்ள பல்கலைக்கழகங்களின் வேந்தர் அப்படின்னா சான்சலர். ஓகேவா, ஸோ வேந்தராகவும் கவர்னர் வந்து செயல்படுகிறார். He summons and prorogues the section of the state legislature and he can dissolve the legislative assembly. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மாநில சட்டமன்ற கூட்டத்தை கூட்டவும் ஒத்தி வைக்கவும். ஓகேவா, அதை வந்து கூட்டலாம் வந்து ஒத்தி வைக்கலாம். ஸோ அந்த அதிகாரம் கொண்டுள்ளதோடு சட்டமன்றத்தை கலைக்கும் அதிகாரமும் யாரிடம் இருக்கிறது? கவர்னர்கிட்ட இருக்குது. ஓகே, மணி பில்ஸ் கேன் பி இன்ட்ரடியூஸ் இன் த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஒன்லி வித் தி அப்ரூவல் ஆஃப் கவர்னர். ஸோ இந்த ஆளுநரின் ஒப்புதலுக்கு பின்னரே பண மசோதா வந்து சட்டமன்றத்தில் கொண்டு வர முடியும். The governor may promulgate ordinances when the legislative assembly or both the house of the legislature are not in session. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சட்டமன்றம் அல்லது சட்டமன்றத்தின் இரு அவைகள், அதாவது ஈர அவைகள் இருக்கும்பொழுது, ஸோ இரு அவைகள் அப்படின்னா எனது லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அண்ட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். ஓகேவா, ஸோ இது இருக்கும்போது கூட்டத்தொடர் நடைபெறாத போது ஆளுநர் வந்து அவசர சட்டத்தை பிறப்பிக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ த கவர்னர் மே ப்ரொமுலேட் ஆர்டினன்சஸ். ஆர்டினன்ஸ் அப்படின்னா அவசர சட்டம். when the legislative assembly or not in section or both the house of legislature or not in section. ஸோ இந்த கூட்டத்தொடரை வந்து நடைபெறாத போது அவர் வந்து ஆர்டினன்ஸை வந்து பிறப்பிக்கிறார். The governor may nominate one member from the Anglo-Indian community to the legislative assembly if there are Anglo-Indian people in a state and when they are not duly represented in the state legislature. He may also nominate 1/6 members of the legislature council from among persons who are experts in the field of science, literature, art, social service and cooperative movement. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கவர்னர் இருக்கார் இல்லையா, ஸோ சட்டமன்றத்திற்கு ஒரு ஆங்கிலோ இந்தியன் மெம்பர், அதாவது உறுப்பினரே அவர்கள் போதிய அளவு பிரதிநிதித்துவம் பெறாத போது நியமனம் செய்யும் அதிகாரத்தை கொண்டுள்ளார். ஓகேவா, கவர்னர் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணலாம். மாநில சட்ட மேலவைக்கும், அதாவது சட்ட மேலவை அப்படின்னா லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். ஸோ லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இருக்கிற ஸ்டேட்ஸுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அறிவியல், இலக்கியம், கலை, சமூக சேவை, கூட்டுறவு, ஸோ இந்த மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ இந்த துறைகளில் சிறப்பாக பங்காற்றிய அறிஞர்களில் 1/6 1/6 இருக்கு இல்லையா, ஸோ 1/6 அளவிற்கு
பிரதிநிதித்துவ அடிப்படையில் நியமிக்கிறார் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. The annual budget of the state government is laid before the legislature with the approval of the governor. ஸோ மாநில அரசாங்கத்தின் ஆண்டு நிதிநிலை பட்ஜெட் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து கவர்னரோட ஒப்புதல் அப்ரூவலோட தான் வந்து சமர்ப்பிக்கப்படுகிறது. The governor must give his assent to all the bills passed in the legislature, including money bills. The contingency fund of the state is also placed at the disposal of the governor. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சட்டமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட பண மசோதா உள்ளிட்ட அனைத்து மசோதாக்களுக்கும் யாருடைய ஒப்புதல் தேவையாம்? கவர்னரோட ஒப்புதல் வந்து தேவை. மாநில அரசின் எதிர்பாரா செலவின நிதி ஆளுநரின் கட்டுப்பாட்டில் மட்டுமே இருக்கும். அதாவது கான்டிஜென்சி ஃபண்ட் அப்படின்னா எதிர்பாரா செலவினம், ஓகேவா? ஸோ அது வந்து யாரோட இதில் மட்டும் கட்டுப்பாட்டில் இருக்கும் அப்படின்னா ஆளுநரின் கட்டுப்பாட்டில் தான் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பொசிஷன் ஆஃப் தி கவர்னர், அதாவது ஆளுநரின் நிலை. The position of the governor of a state is compared to the president of India as a nominal executive. அதாவது மாநில ஆளுநர் வந்து குடியரசுத் தலைவர் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்கள போல மாநிலத்தில் பேரளவு நிர்வாக தலைவராக இருக்கிறார். But the governor is not always a nominal executive. He can exercise his power in the real sense on some occasion. ஸோ இருந்தாலுமே மாநில ஆளுநர் வந்து எப்போதும் பேரளவு தலைவராக இருப்பது இல்லை. அவர் தனது அதிகாரங்களை குறிப்பிட்ட சில நேரங்களில் வந்து செயல்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. He acts as an agent of the central government in a state. ஸோ இவர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவர் மத்திய அரசின் ஒரு முகவராக மாநிலத்தில் செயல்படுவதாக சொல்லியிருக்காங்க. Therefore he is responsible for maintaining relationship between central government and the state government. ஸோ அதனால தான் இவர் மத்திய அரசு மற்றும் மாநில அரசு ஆகியவற்றுக்கு இடையே ஒரு உறவை வந்து பராமரிப்பதற்கு பொறுப்பு வாய்ந்தவராக இருக்கிறார். The governor may advise the council of ministers when faces difficult situation. ஸோ இவர் வந்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அமைச்சர்கள், ஸோ அவங்களுக்கு வந்து இவர் வந்து அட்வைஸ் வந்து பண்ணுவாங்க அந்த டிஃபிகல்ட் சுச்சுவேஷன்ஸில். The president declare emergency in a state on the basis of the report of the governor regarding the law and order situation in the state. ஆல்ரெடி பார்த்தோம், ஆளுநரோட அறிக்கையை அதை வச்சு தான் குடியரசுத் தலைவர் வந்து ஸ்டேட்டில் பிரசிடென்ட் ரூலை வந்து இம்போஸ் பண்ணுவாங்க. The governor takes independent decision while exercising discretionary power. He may seek information from the council of ministers regarding various activities of the government. ஸோ ஆளுநர் வந்து அவரோட அந்த இண்டிபெண்ட் டிசிஷனை வந்து எடுக்கலாம், ஓகேவா? அவர் வந்து தன்னிச்சையான முடிவுகளை வந்து எடுப்பாங்க. ஸோ வென் யூஸிங் ஹிஸ் பவர்ஸ், டிஸ்கிரிஷனரி பவர்ஸ் யூஸ் பண்ணும்போது அவர் வந்து என்னென்னா தன்னிச்சையான முடிவுகளை வந்து எடுக்கிறார், ஓகேவா? அதாவது ஆளுநர் வந்து விருப்புரிமை அதிகாரத்தை செயல்படுத்தும் போது தன்னிச்சையான முடிவுகளை எடுக்கிறார். ஸோ இவர் வந்து அமைச்சரவையிடமிருந்து அரசாங்கத்தின் செயல்பாடுகள் குறித்த தகவல்களை கோரி பெறலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து சீஃப் மினிஸ்டர். The chief minister, the governor appoints the leader of the majority party in the state legislative assembly as the chief minister. அதாவது கவர்னர் வந்து மாநில சட்டமன்றத்தில் பெரும்பான்மை கொண்டுள்ள கட்சியின் தலைவரை வந்து மாநிலத்தின் முதலமைச்சராக நியமிக்கிறார், ஓகேவா? He is the head of the state council of ministers. ஸோ இவர் வந்து அமைச்சரவையின் தலைவர் ஆவார். The chief minister has no fixed term of office. He remains in office so long as he gets support of the majority member of legislative assembly. When he loses support in the legislature, he has to resign. The resignation of the chief minister means the resignation of the whole council of ministers in a state. ஸோ முதலமைச்சரின் பதவிக்காலம் வந்து நிலையான ஒன்று அல்ல. அவர் சட்டமன்றத்தில் பெரும்பான்மை பலம் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து உள்ளவரை இந்த முதலமைச்சர் பதவியில் வந்து நீடிக்கலாம். சட்டமன்றத்தில் பெரும்பான்மை பலத்தை இழக்கும்போது அவர் வந்து எப்போ வந்து அவரோட சப்போர்ட்டை வந்து இழக்கிறாரோ, ஸோ அந்த டைமில் என்னென்னா அவர் வந்து ரிசைன் பண்ணணும், பதவியை வந்து விலகுதல் வேண்டும். முதலமைச்சர் பதவி விலகுதல் அப்படின்னா ஒட்டுமொத்த அந்த அமைச்சரவையே பதவி விலகுதல் அப்படிங்கிறதான் பொருள், ஓகேவா? The chief minister must be a member of the state legislature. If he is not a member of the state legislature at the time of his taking over charge, he must be so within a period of 6 months. ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. முதலமைச்சர் வந்து மாநில சட்டமன்றத்தில் உறுப்பினராக இருத்தல் வேண்டும். முதலமைச்சராக பதவி ஏற்கும்போது உறுப்பினராக இல்லாவிட்டால் 6 மந்த்ஸுக்குள்ளாடி வந்து அவர் வந்து என்னென்னா சட்டமன்றத்தில் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுதல் வேண்டும் அப்படின்ட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து எவ்வளோ மந்த்ஸ் பார்த்துக்கோங்க, 6 மந்த்ஸ்.
பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ், அதாவது முதலமைச்சரோட அதிகாரங்கள் மற்றும் செயல்பாடுகள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். த சீஃப் மினிஸ்டர் இஸ் அ ரியல் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃப் தி ஸ்டேட். ஸோ முதலமைச்சர் தான் மாநிலத்தின் தலைமை நிர்வாகி ஆவார். ஆல் மேஜர் டிசிஷன் ஆஃப் த ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர் டேக்கன் அண்டர் ஹிஸ் லீடர்ஷிப். ஸோ இவரோட தலைமையின் கீழ் தான் மாநில அரசாங்கத்தின் பல்வேறு முடிவுகள் வந்து எடுக்கப்படும். த சீஃப் மினிஸ்டர் பிளே அன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் தி ஃபார்மேஷன் ஆஃப் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். ஆன் தி அட்வைஸ் ஆஃப் த சீஃப் மினிஸ்டர் த கவர்னர் அப்பாயிண்ட்ஸ் அதர் மினிஸ்டர்ஸ். ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா? ஸோ மாநில முதலமைச்சர் வந்து அமைச்சரவையை உருவாக்குவதில் முக்கிய பங்கு வகிக்கிறார். ஸோ முதலமைச்சரோட ஆலோசனையின் பேரில் தான் மற்ற மினிஸ்டர்ஸை வந்து கவர்னர் அப்பாயின்மெண்ட் பண்ணுவார். The chief minister supervises the activities of different ministries and advises them accordingly. He also coordinates the activities of different ministries. ஸோ பல்வேறு துறைகளை கண்காணித்து ஆலோசனை வழங்குவது இவரோட வேலை. மேலும் இவர் வந்து பல்வேறு துறைகளின் நடவடிக்கைகளை ஒருங்கிணைக்கிறார். The chief minister plays an important role in making policies of the state government. ஸோ இந்த முதலமைச்சர் வந்து மாநில அரசாங்கத்தின் கொள்கைகளை உருவாக்குவதில் முக்கிய பங்கு வகிக்கிறார். He has to ensure that the policies of the government do not go against public interest. His voice is final in policy decision of the state government. ஸோ இவர் வந்து மாநில அரசின் அந்த கொள்கைகள் இருக்கு இல்லையா, அதாவது பாலிசி. ஸோ அந்த பாலிசி வந்து மக்களின் நலனுக்கு எதிராக இல்லாததை உறுதி செய்கிறார். மாநில அரசாங்கத்தின் கொள்கை முடிவுகளில் அவரது முடிவே வந்து இறுதியாகும். ஸோ இவரோட டிசிஷன்ஸ் தான் ஃபைனல். He plays an important role in making higher appointments of the state government. The governor appoints different higher officials of the state government on the advice of the chief minister and his council of ministers. ஸோ இந்த மாநில அரசாங்கத்தின் உயர் பதவிகளில் நியமனம் செய்யும் முக்கிய அதிகாரத்தை கொண்டுள்ளார். முதலமைச்சர் மற்றும் அந்த அமைச்சர்கள் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களோட ஆலோசனையின்படி தான் கவர்னர் வந்து நிறைய ஹையர் அஃபிஷியல்ஸாக அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து த லெஜிஸ்லேச்சர், அதாவது மாநில சட்டமன்றம். இன் இந்தியா த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் கன்சிஸ்ட் ஆஃப் தி கவர்னர் அண்ட் 1 or 2 houses. த அப்பர் ஹவுஸ் இஸ் கால்ட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் or the lower house is called legislative assembly. ஸோ அதாவது இந்தியாவில் மாநில சட்டமன்றம் அப்படிங்கிறது ஆளுநரையும் 1 அல்லது 2 அவைகளையும் கொண்டுள்ளது. ஸோ மேலவை அப்படிங்கிறது, அதாவது லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இருக்கு இல்லையா, அப்பர் ஹவுஸ் அப்படின்னா லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், மேலவை அப்படிங்கிறது சட்டமன்ற மேலவை எனவும், லோயர் ஹவுஸ் அதாவது கீழவை அப்படிங்கிறது சட்டமன்ற பேரவை, அதாவது லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அப்படின்ட்டும் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். ஸோ லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படின்னா என்னது, மேலவை, ஓகேவா, சட்டமன்ற மேலவை. The Constitution provides that the total strength of the Legislative Council must not be less than 40 and not more than 1/3 of the total strength of Legislative Assembly of the state. The members of the Legislative Council are elected indirectly. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. இல்லை should not be less than 40 and not more than 1/3 of the total strength of legislative assembly of the state. ஓகேவா? ஸோ ஒரு மாநிலத்தின் சட்டமன்ற மேலவை இருக்கு இல்லையா, அதாவது லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் வந்து 40 உறுப்பினர்களுக்கு குறையாமலும், should not be less than 40க்கு கீழே இருக்கக்கூடாது, உறுப்பினர்களில் குறையாமலும், அண்டு அம்மாநில சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கையில் 1/3 பங்கிற்கு மிகாமலும் இருத்தல் வேண்டும் என அரசியலமைப்பு சட்டம் குறிப்பிடுகிறது. ஓகேவா? 40க்கு கீழே இருக்கக்கூடாது. அண்ட் அங்கே இருக்கிற லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இருக்கு இல்லையா, ஸோ அதோட டோட்டல் ஸ்ட்ரென்த்தில் 1/3க்கு மேலே வந்து இருக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து அந்த இதை எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கான்ஸ்டியூஷன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுது. த மெம்பர்ஸ் ஆஃப் த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் ஆர் எலெக்டட் இன்டைரக்ட்லி. ஸோ இதோட உறுப்பினர்கள் வந்து மறைமுகமாக தேர்ந்தெடுக்கப்படுகின்றன. 1/3 of its members are elected by the local government bodies like the district panchayat and municipalities. அதாவது 1/3 பங்கு உறுப்பினர்கள் மாவட்ட பஞ்சாயத்து மற்றும் நகராட்சி உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றன. எவ்வளவு? 1/3 பங்கு, 1/3 இருக்காங்க இல்லையா. ஸோ இந்த 1/3 of the members are elected by the local government bodies like the district panchayat and municipalities. ஓகேவா?
Another one third is elected by the members of the legislative assembly. ஸோ மேலும் ஒரு மூன்றில் ஒரு பங்கு உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றன. Next, 1/12 is elected by the graduates of the constituency and another 1/12 by the teachers of secondary school, colleges and universities. ஸோ 12 ஒரு பங்கு உறுப்பினர்கள் பட்டதாரிகளால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றன. ஸோ ஓகேவா 1/12 is selected by the graduates and another 1/12 இருக்காங்க இல்லையா, மற்றொரு 12 ஒரு பங்கு உறுப்பினர்கள் இடைநிலை பள்ளி ஆசிரியர்கள் கல்லூரி பல்கலைக்கழக ஆசிரியர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றன. 1/6 of the members of legislative council are nominated by the governor of the state. ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இல்லையா, 1/6 வந்து கவர்னர் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலை வந்து நாமினேட் பண்ணுவாங்கன்னு பார்த்தோம். 6 ஒரு பங்கு உறுப்பினர்களை மாநில ஆளுநரால் நியமிக்கப்படுகிறார். ஓகேவா. The legislative council is a permanent house. ஸோ legislative council அப்படின்னா சட்டமன்ற மேலவை, அது வந்து ஒரு நிலையான அவை அப்படின்னு சொல்கிறாங்க. 1/3 of its member is retired every 2 years and elections are held to fill the vacant seat. ஸோ அதாவது இதன் உறுப்பினர்களில் மூன்றில் ஒரு பங்கு உறுப்பினர்கள் 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஓய்வு பெறுகிறார். இது வந்து லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். ஓகே. ஸோ இதே மாதிரி ராஜ்யசபா இருக்கு இல்லையா, ஸோ ராஜ்யசபாவில் எனது 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை எத்தனை பேர் வந்து ரிட்டையர் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். ஓகேவா. ஸோ இந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் இதன் உறுப்பினர்களில் மூன்றில் ஒரு பங்கு உறுப்பினர்கள் 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஓய்வு பெறுகிறார். ஸோ அந்த வேக்கண்ட் இருக்கு இல்லையா, ஸோ அந்த வேக்கண்டுக்கான அந்த பணியிடங்களுக்கு தேர்தல் வந்து நடைபெறும். ஓகே. த மெம்பர்ஸ் ஆர் எலெக்டட் ஃபார் எ டேர்ம் ஆஃப் 6 years. ஸோ இங்கே வந்து மெம்பர்ஸ் 6, அது அவங்களோட பதவிக்காலம் பார்த்தீங்க அப்படின்னா 6 years, 6 வருஷம். நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, டு எ மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் ஒன் மஸ்ட் பி எ சிட்டிசன் ஆஃப் இந்தியா அண்ட் ஷுட் ஹாவ் கம்ப்ளீட்டட் 30 years ஆஃப் ஏஜ். ஸோ லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் மெம்பராக இருக்கணும் அப்படின்னா 30 வயசு முடிச்சிருக்கணும். அண்ட் ஆல்சோ சிட்டிசன் ஆஃப் இந்தியா, ஷுட் பி அ சிட்டிசன் ஆஃப் இந்தியா. ஹீ cannot be a member of the legislative assembly or either of the house of the parliament. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இவர் வந்து மாநில சட்டமன்றத்திலும் இல்லைனா பாராளுமன்றத்தின் 2 அவைகளிலும் உறுப்பினராக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. த சேர்மன் இஸ் எ ப்ரிசைடிங் ஆஃபீஸர் ஆஃப் தி லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். ஸோ அங்கே வந்து சேர்மன் தான் வந்து என்ன அப்படின்னா, அதை வந்து அந்த அவை தலைவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவை தலைவர் தான் அங்கே ஒரு ப்ரிசைடிங் ஆஃபீஸராக இருக்காங்க. ஓகேவா. In his absence, the deputy chairman preside over its meeting. ஸோ அவர் வந்து ஆப்சண்ட் ஆனாங்க அப்படின்னா, தலைவர் வந்து ஆப்சண்ட்னா துணைத் தலைவர் வந்து அந்த அவையை நடத்தும் பொறுப்பினை எடுத்துக்கொள்வார். தே ஆர் எலெக்டட் ஃப்ரம் எமோங் த மெம்பர்ஸ் ஆஃப் தட் ஹவுசஸ். அதாவது தலைவர் துணைத் தலைவர் வந்து அந்த அவையில் இருக்கிற உறுப்பினர்கள்லேருந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. ஸோ அதுக்கு முன்னாடி டூ யூ நோ பார்க்கலாம். ஸோ டூ யூ நோவில் என்ன கொடுத்துருக்காங்க, அட் ப்ரெசன்ட் ஒன்லி 6 states in India have legislative council in their legislature. அதாவது இப்போ வந்து 6 ஸ்டேட்டில் மட்டும்தான் இந்த மேலவை வந்து இருக்குது. ஓகேவா. ஸோ அது எதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, பீகார், உத்தரப்பிரதேஷ், மகாராஷ்டிரா, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ் அண்ட் தெலுங்கானா. ஸோ இதுக்கு முன்னாடி அதாவது ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஸ்டேட்டாக இருந்துச்சு இல்லையா, அந்த டைமில் ஜம்மு அண்ட் காஷ்மீரை இன்க்ளூட் பண்ணி 7 ஸ்டேட்ஸ் இருந்துச்சு. ஸோ எப்போ ஜம்மு அண்ட் காஷ்மீரை வந்து யூனியன் டெரிட்டரியாக மாற்றினாங்களோ, ஸோ அந்த டைம்லேருந்து இப்போ எவ்வளோ ஸ்டேட்ஸுக்கு வந்து லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இருக்குது அப்படின்னா 6 ஸ்டேட்ஸுக்கு தான் இந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இருக்குது. ஓகேவா. ஸோ என்ன அப்படின்னா ஆர்டிகிள் 169 இருக்குது. ஸோ அது வந்து என்ன அப்படின்னா, கிரியேட் அண்ட் அபாலிஷ் த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். ஓகேவா. ஸோ இந்த ஆர்டிக்கிள் எழுதி வச்சுக்கோங்க. ஆர்டிகிள் 169 படி தான் ஒரு ஸ்டேட்டில் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலை க்ரியேட் பண்ணலாம் ஆர் வி கேன் அபாலிஷ் தி லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். ஸோ இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீரில் எப்போ வந்து அபாலிஷ் பண்ணாங்க அப்படின்னா October 16, 2019. ஓகேவா. October 16, 2019 இயர் தான் இம்பார்ட்டன்ட். ஸோ 2019 அங்கே வந்து அபாலிஷ் பண்ணாங்க இது இந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். ஸோ தமிழ்நாட்டில் வந்து எந்த வருஷம் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அபாலிஷ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். ஓகேவா. ஸோ லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அப்படின்னா சட்டமன்ற கீழவைன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ கீழவை அப்படின்னு சொல்லுவோம், சட்டமன்ற பேரவை அப்படின்னு சொல்லுவோம். த பீப்புள் ஹூ மேக்ஸ் அ லா ஆஃப் த கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர் கால்டு எம்எல்ஏ, மெம்பர் ஆஃப் த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. அதாவது மாநில அரசாங்கத்தின் சட்டங்களை உருவாக்குபவர்களை நம்ம என்ன சொல்கிறோம், எம்எல்ஏ அப்படின்னு சொல்லுவோம். எம்எல்ஏ ஆர் சூசன் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் கான்ஸ்டியூன்சி. ஸோ அவங்க வந்து
பல்வேறு சட்டமன்ற தொகுதிகளிலிருந்து தேர்ந்தெடுக்கப்படுகின்றன. ஓகேவா? கான்ஸ்டியூன்சிஸ் அப்படின்னா தொகுதிகள். ஃபார் த எலெக்ஷன் ஆஃப் எம்எல்ஏ த என்டையர் ஸ்டேட் இஸ் டிவைடட் இன்டு டிஃப்ரெண்ட் கான்ஸ்டியூன்சிஸ். ஸோ அந்த எலெக்ஷனுக்காக அந்த மாநிலம் பல்வேறு தொகுதிகளாக பிரிக்கப்படுகிறது. இந்த கான்ஸ்டியூன்சஸை என்ன சொல்கிறாங்க? லெஜிஸ்லேட்டிவ் கான்ஸ்டியூன்சஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த சட்டமன்ற தொகுதிகள் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுதான். ஒன் லெஜிஸ்லேட்டிவ் கான்ஸ்டியூன்சி மே ஹாவ் 1 lakh or even more people. One MLA is chosen from each legislative constituency to represent that legislative assembly. ஸோ 1,00,000, அதாவது ஒரு சட்டமன்ற தொகுதி எடுத்துட்டிங்க அப்படின்னா 1,00,000 அல்லது அதற்கு மேற்பட்ட மக்கள் தொகையை கொண்டிருக்கும். ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலிருந்தும் ஒரு உறுப்பினர் வந்து தேர்ந்தெடுக்கப்படுகிறார். நெக்ஸ்ட், எலெக்ஷன் டு தி அசம்பிளி, அதாவது சட்டமன்ற பேரவைக்கான தேர்தல். டிஃப்ரெண்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் கம்பீட் இன் த எலெக்ஷன் டு த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. These parties nominate their candidate from each constituencies. The candidate is that person who contests for the election and asks people to vote for him. A person has to be at least 25 years old to contest for election to the legislative assembly. One person can stand for election in more than one constituencies at the same time. So note பண்ணி வச்சுக்கோங்க. One person can stand for election in more than one constituencies at the same time. ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சட்டமன்ற பேரவைக்கான தேர்தலில் பல்வேறு அரசியல் கட்சிகள் வந்து போட்டியிடும், அது நமக்கு தெரியும். ஸோ இந்த கட்சிகள் வந்து ஒவ்வொரு தொகுதிக்கும் அவங்களோட வேட்பாளர்களை வந்து நியமிக்கின்றன. ஸோ தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் வந்து மக்களிடம், நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா, எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் எலெக்ஷன் வந்துச்சு இல்லையா, ஸோ வந்து என்ன கேட்டாங்க? வாக்களிக்குமாறு கேட்குறாங்க இல்லையா. சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் ஒருவர் வந்து எவ்வளோ வயசு நிரம்பியவராக இருக்க வேண்டும் அப்படின்னா 25 years old, have to be at least 25 years old to conduct the election in the legislative assembly. ஓகேவா? எந்த கட்சியும் சாராத ஒருவரும் தேர்தலில் போட்டியிடலாம். அதாவது இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களும் வந்து என்ன அப்படின்னா இந்த இதில் வந்து போட்டியிடலாம். அதுக்கப்புறமா என்ன சொல்லியிருக்காங்க? ஒன் பர்சன் கேன் ஸ்டாண்ட் ஃபார் எலெக்ஷன் இன் மோர் தேன் ஒன் கான்ஸ்டியூன்சிஸ் அட் த சேம் டைம். சரியா? ஒரு ஆள் வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட தொகுதிகளில் வந்து அதே டைமில் நிற்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஈவன் இஃப் எ பர்சன் டஸ் நாட் பிலாங் டு எனி பொலிட்டிக்கல் பார்ட்டி ஹீ கேன் கண்டஸ்ட் எலெக்ஷன். அதாவது எந்த ஒரு கட்சியில் இல்லைனாலும் அவன் வந்து எலெக்ஷனில் போட்டியிடலாம். ஸோ இவங்கள தான் என்ன சொன்னேன்? இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட், அதாவது சுயேட்சை வேட்பாளர் அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்ரி பார்ட்டி ஹேஸ் இட்ஸ் ஓன் சிம்பிள். ஸோ ஒவ்வொரு பார்ட்டிக்கும் ஒவ்வொரு சின்னம் வந்து இருக்கும். இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்டுக்கும் அந்த எலெக்ஷன் சிம்பிள் வந்து இருக்குது. ஓகேவா? த மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எம்எல்ஏ ஆர் எலெக்டட் டைரக்ட்லி பை தி பீப்புள். ஸோ இந்த எம்எல்ஏஸ் வந்து மக்களால் என்னென்னா நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுகின்றன. All people reside in the area of legislative constituency who are 18 years of age can cast a vote in the legislative assembly election. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு சட்டமன்ற தொகுதியில் வசிக்கும் 18 வயது நிரம்பிய அனைவரும் சட்டமன்ற தேர்தலில் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஓட் பண்ணலாம். அக்கார்டிங் டு தி கான்ஸ்டியூஷன், எ லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி cannot have more than 500 members and not less than 60 members. அதாவது அரசியல் அமைப்பின்படி ஒரு மாநில சட்டமன்றத்தில் 500 உறுப்பினர்களுக்கு மேலாகவும் 60 உறுப்பினர்களுக்கு குறைவாகவும் இருக்கக்கூடாது. ஓகேவா? 60 to 500 தான் இருக்கலாம் மெம்பர்ஸ். Some seats in the legislative assembly are reserved for SC and ST. ஸோ இந்த எஸ்சி எஸ்டி இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு வந்து இடஒதுக்கீடு வழங்கப்பட்டுள்ளது. த கவர்னர் கேன் நாமினேட் ஒன் மெம்பர் ஃப்ரம் தி ஆங்கிலோ இந்தியன் கம்யூனிட்டி. ஸோ கவர்னருக்கு வந்து சட்டமன்றத்திற்கு ஒரு ஆங்கிலோ இந்தியன் கம்யூனிட்டி இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களேருந்து ஒரு ஆளை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணலாம். The member of the legislative assembly are elected for a term of 5 years. ஸோ இவங்க வந்து பதவி காலம் வந்து என்னென்னா 5 years. But the governor can dissolve the house before the expiry of its term and can call for fresh election. ஆனால் அந்த 5 years முடிகிறதுக்கு முன்னாடியே கவர்னர் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த இதை வந்து கலைக்கிறதுக்கான பெர்மிஷன் அந்த கவர்னர்கிட்ட இருக்குது. ஓகேவா? ஸோ அதனை கலைத்து புதிதாக தேர்தல் நடத்த அழைப்பும் வந்து விடுக்கலாம். யாருக்கு அந்த இருக்குது, அந்த பெர்மிஷன் யார்கிட்ட இருக்குது அப்படின்னா கவர்னர்கிட்ட இருக்குது. ஓகேவா? ஸோ பெர்மிஷன் இல்லை, என்ன சொல்லலாம், ரைட்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. ஸோ அது யார்கிட்ட இருக்குது அப்படின்னா கவர்னர்கிட்ட இருக்குது. த மீட்டிங் ஆஃப் த அசம்பிளி ஆர் ப்ரிசைடட் ஓவர் பை த ஸ்பீக்கர் ஹூ இஸ் செலக்டட் ஃப்ரம் எமோங் த மெம்பர்ஸ் ஆஃப் தி அசம்பிளி. ஸோ இங்கே வந்து மீட்டிங் வந்து யார் வந்து தலைமை எடுத்து நடத்துவா அப்படின்னா ஸ்பீக்கர், சபாநாயகர். ஓகேவா? ஸோ சபாநாயகர் இல்லை அப்படின்னா யார் பண்ணுவா? டெப்யூட்டி ஸ்பீக்கர் வந்து பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்டேட்ஸ் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்.
So the leader of the majority party in the election is chosen as chief minister. In Tamil Nadu there are 234 legislative constituencies. ஸோ தேர்தலில் வந்து பெரும்பான்மை பெரும் கட்சியின் தலைவர் வந்து சிஎம்மாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். தமிழ்நாட்டில் 234 சட்டமன்ற தொகுதிகள் வந்து இருக்குது. The party with more than 118 elected candidates are invited by the governor to form the government. So 234 அந்த சட்டமன்ற தொகுதிகள் இருந்தாலுமே 118க்கும் அதிகமான தொகுதிகளில் வெற்றி பெற்ற கட்சியை வந்து ஆளுநர் வந்து ஆட்சி அமைக்க அழைப்பார். ஓகேவா? ஸோ அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. 234 தான் லெஜிஸ்லேட்டிவ் கான்ஸ்டியூன்சிஸ், அதாவது சட்டமன்ற தொகுதிகள் 234. ஆனால் வந்து ஒரு ஆட்சி அமைக்கணும்னா எவ்வளோ சீட்ஸ் போதும்? 118. ஓகேவா? 118 எலெக்டட் கேண்டிடேட்ஸை வந்து இன்வைட் பண்ணுவாங்க கவர்னர் ஃபார் மேக்கிங் அ கவர்மெண்ட். ஓகேவா? The chief minister, who also should be an MLA, chooses his minister from the MLA of his party. ஸோ என்ன அப்படின்னா முதலமைச்சர் அவரோட கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களிலிருந்து அமைச்சர்களை தேர்வு செய்கிறார். மினிஸ்டர் ஃபார் வேரியஸ் டிபார்ட்மெண்ட் ஹெட்டட் பை சிஎம் இஸ் கால்ட் தி ஸ்டேட் கவர்மெண்ட். ஸோ இவரோட தலைமையிலான பல்வேறு துறை அமைச்சர்களும் கொண்ட ஒரு அமைப்பை தான் மாநில அரசாங்கம் அப்படின்னு நம்ம அழைக்கிறோம். ஸோ இட் இஸ் செட் தட் த பார்ட்டி விச் காட் மெஜாரிட்டி சீட்ஸ் இன் த எலெக்ஷன் ஃபார்ம்ஸ் தி கவர்மெண்ட். ஸோ தேர்தலில் பெரும்பான்மை பெரும் கட்சி தான் வந்து ஆட்சி அமைக்கும் அப்படின்ட்டு சொல்லலாம். த ஒர்க்கிங் ஆஃப் தி ஸ்டேட் கவர்மெண்ட். ஸோ ஸ்டேட் கவர்மெண்டோட ஒர்க்கிங் வந்து கொடுத்துருக்காங்க. மாநில அரசாங்கத்தின் செயல்பாடுகள். After being elected to the legislative assembly, the MLAs are expected to regularly participate in its sitting. அதாவது சட்டமன்றத்திற்கு உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்னர் ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரும் அதன் கூட்டத்தில் கலந்து கொள்ளுதல் வேண்டும். சிட்டிங் அப்படின்னா என்னென்னா கூட்டம். ஓகேவா? The legislative assembly meets 2 or 3 times in a year. ஸோ ஒரு ஆண்டுக்கு வந்து அந்த சட்டமன்றம் வந்து ஆண்டுக்கு 2 அல்லது 3 முறை வந்து கூடும். ஓகேவா? ஸோ அப்போ எல்லாருமே வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கணும். The main duty of the legislative assembly is to make law for the state. ஸோ இந்த legislative assemblyயோட மெயின் டியூட்டி வந்து என்ன அப்படின்னா முக்கிய பணி வந்து என்னென்னா சட்டங்களை ஏற்றுவது, மாநிலங்களுக்கான அந்த சட்டங்களை வந்து ஏற்றுவது. It can make law on the subject mentioned in the state list and the concurrent list. However, during state emergency it cannot exercise its legislative power. ஸோ இப்போ வந்து சட்டம் அதாவது லா வந்து மேக் பண்ணுறது தான் அவங்களோட டியூட்டி இல்லையா? ஸோ சட்டமன்றம் மாநில பட்டியல் ஸ்டேட் லிஸ்ட் இருக்கு இல்லையா? ஸோ ஸ்டேட் லிஸ்ட் அப்புறமா வந்து கான்கரண்ட் லிஸ்ட், அதாவது 2 பேருக்குமே பொதுவான லிஸ்ட். ஓகேவா? ஸோ அதில் இருக்கிறத மட்டும்தான் அதில் தொடர்பானதை மட்டும்தான் லா வந்து மேக் பண்ணலாம், சட்டத்தை வந்து இயற்றலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ என்னென்னும் வந்து இந்த நெருக்கடி நிலை, அதாவது ஸ்டேட் எமர்ஜென்சி இருக்கும்போது சட்டமன்றம் தனது சட்டம் இயற்றும் அதிகாரத்தை பயன்படுத்த இயலாது. ஓகே, அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. The Assembly has control over the State Council of Ministers. The State Council of Ministers are responsible or answerable to the Assembly for its activities. ஸோ மாநில சட்டமன்றம் அமைச்சரவையின் மீது கட்டுப்பாட்டினை செலுத்துகிறது. மாநில அமைச்சரவை சட்டமன்றத்திற்கு பொறுப்புள்ளதாகவும் மற்றும் பதில் அளிக்கவும் கடமைப்பட்டுள்ளது. அதான் சொல்லியிருக்காங்க. The Assembly may pass a no confidence motion against the Council of Ministers and bring its downfall if it is not satisfied with the performance of the Council of Ministers. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அமைச்சரவையின் செயல்பாடுகள் அவங்களுக்கு வந்து திருப்தி ஏற்படாவிட்டால் மாநில சட்டமன்றத்தில் ஒரு நம்பிக்கை இல்லா தீர்மானம் இருக்கு இல்லையா? ஸோ அதனை ஏற்றி அமைச்சரவையை நீக்கம் செய்திடலாம் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. The legislative assembly has control over the finances of the states. அதாவது மாநில சட்டமன்றம் வந்து மாநிலத்தின் நிதியை கட்டுப்படுத்துகிறது. ஓகேவா? மணி பில் கேன் பி இன்ட்ரடியூஸ் ஒன்லி இன் த அசம்பிளி. ஸோ மணி பில் அப்படின்னா நிதி மசோதா ஒரு பண மசோதா, இது வந்து சட்டமன்றத்தில் மட்டுமே கொண்டு வர இயலும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. அது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அசம்பிளி அப்படின்னா கவுன்சில் இல்லை, மணி பில் வந்து கேன் பி இன்ட்ரடியூஸ் ஒன்லி இன் தி அசம்பிளி. த கவர்மெண்ட் cannot impose, increase, lower or withdraw any tax without the approval of the assembly. ஸோ இந்த அசம்பிளிலேருந்து அப்ரூவல் இல்லாமல் அவங்களுக்கு வந்து என்னென்னா மாநில அரசாங்கம் வரியினை விதிக்கவோ அதிகரிக்கவோ குறைக்கவோ விலகிக்கொள்ளவோ இயலாது. ஓகே, the elected members of the legislative assembly can take part in the election of the President of India, and all members can take part in the election of the members of Rajya Sabha from the state. ஸோ என்ன அப்படின்னா சட்டமன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள்
குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கும் தேர்தலில் பங்கேற்கின்றன. மாநிலங்களவை உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கும் தேர்தலிலும் சட்டமன்றத்தின் அனைத்து உறுப்பினர்களும் பங்கு கொள்கின்றன. ஸோ பிரசிடென்ட் எலெக்ஷன்லேயும் ராஜ்யசபா மெம்பர்ஸ் எலெக்ஷன்லேயும் இவங்க வந்து கலந்து கொள்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. த அசம்பிளி ஆல்சோ டேக் பார்ட் இன் தி அமெண்ட்மெண்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் ஆன் சர்டன் மேட்டர்ஸ். அதாவது அரசியல் அமைப்பு திருத்தம் சில நேரங்களிலும் சட்டமன்றம் பங்கு வகிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. So the government has 3 basic functions: making law, executing law and ensuring justice. ஸோ இந்த சட்டமன்றத்துக்கு வந்து மூன்று முக்கிய பங்கு இருக்குது. ஓகேவா? ஸோ அது வந்து என்ன அப்படின்னா மேக்கிங் லாஸ், எக்ஸிக்யூட்டிங் லாஸ் அண்ட் என்ஷூரிங் ஜஸ்டிஸ். அதாவது சட்டத்தை உருவாக்குதல், சட்டத்தை நடைமுறைப்படுத்துதல், நீதியை உறுதி செய்தல். ஸோ இந்த 3 அடிப்படை பணிகளை இது வந்து கொண்டுள்ளது. ஹவு லாஸ் ஆர் மேட் இன் தி ஸ்டேட் கவர்மெண்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா மாநில அரசாங்கத்தில் சட்டங்கள் எவ்வாறு இயற்றப்படுகின்றன. ஸோ செவரல் கைண்ட்ஸ் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் லாஸ் ஹாவ் பீன் மேட் ஃபார் ஆல் பீப்புள் ஆஃப் அவர் கண்ட்ரி. அதாவது நாட்டு மக்களுக்காக பல்வேறு வகையான விதிகள் மற்றும் சட்டங்கள் வந்து உருவாக்கப்படுகின்றன. ஃபார் இன்ஸ்டன்ஸ் தேர் இஸ் அ லா தட் யூ கேனாட் கீப் எ கன் வித்தவுட் ஹேவிங் அ லைசன்ஸ் ஃபார் இட். ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வந்து ஒரு துப்பாக்கியை உரிமம் இல்லாமல் வைத்துக்கொள்ள முடியாது. ஓகே, லைசன்ஸ் இல்லாமல் ஒரு கன்னை வந்து வச்சுருக்க முடியாது. ஆர் தட் உமன் கேனாட் மேரி பிஃபோர் த ஏஜ் ஆஃப் 18 years old. ஸோ 18 வயதிற்கு முன்பாக ஒரு பொண்ணு வந்து கல்யாணம் பண்ண முடியாது. ஓகேவா? அண்ட் மென் கேனாட் மேரி பிஃபோர் த ஏஜ் ஆஃப் 21. அதே மாதிரி ஒரு ஆண் வந்து 21 வயதிற்கு முன்பாகவும் திருமணம் செய்து கொள்ள இயலாது. ஸோ தீஸ் ரூல்ஸ் அண்ட் laws have not been made just like that. People elected their government who thought carefully before making such law. A lot of such laws are made by the state and central government. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரியான விதிகள் மற்றும் சட்டங்கள் சாதாரணமாக இயற்றப்பட்டவே அல்ல. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் இது போன்ற சட்டங்களை உருவாக்குவதற்கு முன்பாக கவனமாக சிந்தித்து உள்ளது. ஓகேவா? இவை போன்ற பல்வேறு சட்டங்கள் மாநில மற்றும் மத்திய அரசாங்கத்தால் இயற்றப்படுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி meeting, MLA discuss a number of topics like public works, education, law and order and various problems faced by the state. The MLA can ask questions to know the activities of ministries which the concerned minister have to answer. The legislative assembly makes law on certain issues. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சட்டமன்றத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாநிலத்தில் உள்ள பல்வேறு பிரச்சனைகளுக்கான பொது பணிகள், அதாவது பப்ளிக் ஒர்க்ஸ், எஜுகேஷன், சட்டம் இருக்கு இல்லையா, லா அண்ட் ஆர்டர், சட்டம் மற்றும் ஒழுங்கு ஆகியவற்றை பற்றி விவாதிக்கின்றன. சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான துறைகளின் செயல்பாடுகளை தெரிந்து கொள்ள கேள்விகளை எழுப்பலாம். ஓகேவா? அவங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணலாம். இதற்கு அந்த துறை சார்ந்த அமைச்சர் வந்து என்ன பண்ணணும்னா ஆன்சர் பண்ணணும். இவங்க கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா அவங்க ஆன்சர் பண்ணணும். சில நிகழ்வுகள் குறித்து சட்டமன்றம் சட்டங்களை இயற்றுகிறது. சட்டம் இயற்றும் முறை பின்வருமாறு கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்ப்போம். ஸோ இது வந்து அந்த மணி பில் இருக்கு இல்லையா, ஸோ அதை பற்றி சொல்லியிருக்காங்க. பில்லு வந்து லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் தான் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த பில்லை அந்த பண மசோதா அந்த பில் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மசோதாவை குறித்து ஒரு டிஸ்கஷன் வந்து நடக்கும். அதுக்கப்புறம் ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா அதை பண்ணலாம். ஸோ இஃப் மோர் தென் half of the MLAs vote in favor of the bill, it is said to be passed. ஸோ பாதி அமைச்சர்கள் MLAs வந்து அதுக்கு ஓட் பண்ணாங்க அப்படின்னா அது வந்து பாஸ் ஆகும். ஸோ அந்த பாஸ் ஆனதுக்கப்புறமா அது ஆக்ட் ஆகணும் அப்படின்னா கவர்னரோட ஒப்புதல் வந்து கண்டிப்பாக தேவைப்படுது. ஓகேவா? ஸோ டூ யூ நோவில் பாருங்கள், த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் ஃபாலோஸ் த சேம் ப்ரொசீஜர் ஃபார் பாசிங் அன் ஆர்டினரி ஆர் ஏ மணி பில் லைக் தட் ஆஃப் பார்லிமெண்ட். இன் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் ஆல்சோ த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி விச் இஸ் த லோவர் ஹவுஸ் இஸ் மோர் பவர்ஃபுல் தேன் தி லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் விச் இஸ் த அப்பர் ஹவுஸ். ஸோ என்ன அப்படின்னா ஒரு ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரை எடுத்துக்கிட்டாலுமே வந்து நம்மளோட லோக்சபாவில் என்ன மாதிரி அங்கே பார்லிமெண்ட்டில் என்னெல்லாம் நடக்குதோ, ஒரு மணி பில் பாஸ் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் ப்ரொசீஜர் இருக்கோ, ஸோ அது என்ன ஆர்டினரி பில், ஸோ ஆர்டினரி பில் ஆர் வந்து மணி பில், ஸோ எந்த மசோதா வந்து பாஸ் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் ப்ரொசீஜர் இருக்கோ அதே தான் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்லேயே வந்து பாஸ் பண்ணுவாங்க. ஸோ பார்லிமெண்ட்டில் இருக்கிற மாதிரி லோக்சபாவுக்கு தான் அதிகமான பவர்ஸ் இருக்குது வெல் கம்பேரிங் டு ராஜ்யசபா. ஓகே, அதே மாதிரி தான் இங்கே வந்து லோவர் ஹவுஸுக்கு தான் அதிகமான பவர்ஸ் வென் கம்பேரிங் டு தி லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். ஓகேவா?
ஸோ அந்த லாஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸிக்யூட்டிங் லாஸ், அதாவது சட்டங்களை நடைமுறைப்படுத்துதல். இட் இஸ் அ ஜாப் ஆஃப் த ஸ்டேட்ஸ் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் டு எக்ஸிக்யூட் லா. சட்டங்களில் வந்து நடைமுறைப்படுத்துவது வந்து மாநில அமைச்சரவையின் பணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஆஃப் தமிழ்நாடு இஸ் லொக்கேட்டட் அட் சென்னை. ஸோ தமிழ்நாடு சட்டமன்றம் சென்னையில் அமைந்துள்ளது. த பிளேஸ் வேர் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இஸ் லொக்கேட்டட் அண்ட் வேர் இஸ் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் ஃபங்க்ஷன் இஸ் கால் தி கேபிட்டல் ஆஃப் ஸ்டேட். அதாவது ஒரு மாநிலத்தில் சட்டமன்றம் மற்றும் அமைச்சரவை பொதுவாக எங்கு செயல்படுகிறதோ அதுதான் வந்து அந்த மாநிலத்தோட தலைநகரம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The state government has several lakhs of government employees to execute the law made by the legislative assemblies. ஸோ அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட்டில் வந்து நிறைய எம்ப்ளாயீஸ் இருக்காங்க, அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு. ஓகேவா, அவங்க உருவாக்கும் சட்டங்களை வந்து நடைமுறைப்படுத்த நிறைய எம்ப்ளாயீஸ் இருக்காங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா கலெக்டர், தாசில்தார், பிடிஓ, அதாவது பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர், ரெவன்யூ ஆஃபீஸர், வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர், போலீஸ், டீச்சர், டாக்டர் எக்ஸட்ரா. ஸோ இவங்க எல்லாமே இருக்காங்க. ஆல் ஆஃப் தம் ஆர் பெய்டு சாலரிஸ் பை த ஸ்டேட் கவர்மெண்ட். தே ஹாவ் டு ஃபாலோ த ஆர்டர்ஸ் ஆஃப் த ஸ்டேட் கவர்மெண்ட். ஸோ இவங்களுக்கு எல்லாமே வந்து ஊதியம் யார் கொடுக்குறாங்க, சேலரி யார் கொடுக்காங்க, கவர்மெண்ட் தான் கொடுக்காங்க. ஸோ இவர்கள் வந்து மாநில அரசின் அந்த ஆணைகளை வந்து பின்பற்றி நடக்க வேண்டும். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஜுடிஷியரி ஆஃப் ஸ்டேட், அதாவது மாநிலத்தின் நீதித்துறை. ஃபர்ஸ்ட் வந்து ஹைகோர்ட்டா. இந்த ஹைகோர்ட் ஸ்டாண்ட்ஸ் அட் த எபெக்ஸ் ஆஃப் தி ஸ்டேட் ஜுடிஷியரி, அதாவது மாநிலத்தின் உயரிய நீதி அமைப்பாக உயர் நீதிமன்றம் விளங்குகிறது. ஆஸ் பர் த கான்ஸ்டியூஷன் தேர் ஷால் பி அ ஹைகோர்ட் இன் ஈச் ஸ்டேட். ஸோ கான்ஸ்டியூஷன் அரசியல் அமைப்புப்படி ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு உயர் நீதிமன்றம் இருக்க வேண்டும். பட் தேர் மே பி அ காமன் ஹைகோர்ட் ஃபார் 2 or more ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ். ஆனால் வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட மாநிலங்கள் அல்லது யூனியன் டெரிட்டரிஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ அதுக்கு வந்து பொதுவான ஒரு உயர்நீதிமன்றம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The state high court consists of a chief justice and such other judges as the president may appointment from time to time if necessary. ஸோ ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட், அதாவது மாநில உயர்நீதிமன்றம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு சீஃப் ஜஸ்டிஸ், தலைமை நீதிபதி, குடியரசுத் தலைவர் தேவைக்கு ஏற்ப அவ்வப்போது நியமனம் செய்யும் இதர நீதிபதிகளையும் வந்து கொண்டிருக்கும். ஓகேவா. The number of judges in the high court is not uniform and fixed. ஸோ அந்த உயர்நீதிமன்றத்தில் இருக்கிற நீதிபதிகளோட எண்ணிக்கை இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து நிலையாகவும் ஒரே மாதிரியாகவும் இருப்பதில்லை. The President appoints a Chief Justice of High Court in consultation with the Chief Justice of India and the Governor of the state. ஸோ ஹைகோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸை யார் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா பிரசிடென்ட் தான் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்பாயின்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து அவர் யாரோட ஆலோசித்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவார் அப்படின்னா அந்த ஸ்டேட்டோட கவர்னர் அண்ட் ஆல்சோ வந்து இந்தியாவோட சீஃப் ஜஸ்டிஸா. ஸோ இந்தியாவோட சீஃப் ஜஸ்டிஸ் யார் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். ஓகேவா. ஸோ இவங்க கூட ஆலோசிச்சுட்டு தான் வந்து ஒரு ஸ்டேட்டில் இருக்கிற ஒரு ஹைகோர்ட் சீஃப் ஜஸ்டிஸை வந்து பிரசிடென்ட் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. A judge of high court must have the following qualification. ஸோ ஒரு உயர்நீதிமன்றத்தின் நீதிபதிக்கு வந்து தகுதிகள் இருக்குது. ஸோ அது என்னெல்லாம்னு பார்க்கலாம். அவர் வந்து ஒரு சிட்டிசன் ஆஃப் இந்தியா. ஓகேவா. அவர் வந்து he must be a citizen of India. He must have at least 10 years experience as an advocate in one or more high courts. அதாவது ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட உயர்நீதிமன்றங்களில் அதாவது என்னது அட்வொகேட். ஸோ அட்வொகேட் அப்படின்னா என்னது, வழக்கறிஞர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அதுதான். ஸோ குறைந்தபட்சம் ஒரு 10 years வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு இருக்கணும். A judge of high court hold the office until he complete the age of 62 years. A judge of high court can be removed from office only for proven misbehavior or incapacity and only in the same manner in which a judge of the Supreme Court is removed. ஸோ இவர் வந்து 62 years வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு புக்கில் கொடுத்துருக்காங்க. உயர்நீதிமன்ற நீதிபதி நிரூபிக்கப்பட்ட தவறான நடத்தை மற்றும் திறமையின்மை ஆகியவற்றின் அடிப்படையில் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை நீக்குவது போலேயே இவரையும் வந்து அந்த பொசிஷன்லேருந்து நீக்கலாம் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பவர் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் தி ஹை கோர்ட், அதாவது உயர்நீதிமன்றத்தின் அதிகாரம் மற்றும் பணிகள். The High Court has been empowered to issue writs of habeas corpus, mandamus, prohibition, certiorari and quo warranto for the enforcement of the fundamental rights and for other purposes. ஸோ என்ன அப்படின்னா அடிப்படை உரிமைகள் மற்றும் இதர நோக்கங்களை வலியுறுத்த உயர்நீதிமன்றம் ஆட்கொணர்வு நீதி பேராணை. ஓகேவா. ரிட்ஸ் ஆஃப் ஹேபியஸ் கார்பஸ் அப்படின்னா ஆட்கொணர்வு நீதி பேராண்மை, மேண்டமஸ் தகுதி முறை வினவும் நீதி பேராணை, அதுக்கப்புறமா ப்ரொஹிபிஷன் தடை உறுத்தும் நீதி பேராணை, அப்புறமா செட்டியோரரி அப்படிங்கிறது வந்து என்னென்னா கட்டளையிடும் நீதி பேராணை, அண்ட் குவோ வாரண்டோ அப்படின்னா ஆவணங்களை தாக்கல் செய்ய வலியுறுத்தும் நீதி பேராணை. ஸோ ஆகியவற்றை பிறப்பிக்கின்றன இந்த ஹைகோர்ட்டா.
Every high court has a general power of superintendence over all the lower court and tribunals within its jurisdiction except military courts and tribunals. ஸோ ஒவ்வொரு உயர்நீதிமன்றமும் தனது அதிகார எல்லைக்குள் உள்ள இராணுவ நீதிமன்றங்கள் மற்றும் ட்ரிபியூனல்ஸ் அப்படின்னா தீர்ப்பாயங்கள், ஓகேவா. ஸோ தீர்ப்பாயங்கள் நீங்களாக அனைத்து சார்நிலை நீதிமன்றங்கள், அதாவது லோயர் கோர்ட்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ லோயர் கோர்ட்ஸ் அதாவது அனைத்து சார்நிலை நீதிமன்றங்கள் மற்றும் தீர்ப்பாயங்களை கண்காணிக்கும் அதிகாரத்தை கொண்டுள்ளது. ஸோ ஹை கோர்ட்ஸுக்கு வந்து மிலிட்ரியோட கோர்ட்ஸ் அண்டு தீர்ப்பாயங்கள் அதை தவிர மற்ற எல்லா லோயர் கோர்ட்ஸ் அண்ட் ஆல்சோ அந்த ட்ரிபியூனல்ஸ் தீர்ப்பாயங்களை கண்காணிக்கும் உரிமை வந்து இருக்குது, ஓகேவா. இஃப் எ கேஸ் இஸ் பெண்டிங் பிஃபோர் எ சப்பார்டினேட் கோர்ட் அண்ட் ஹை கோர்ட் இஸ் சாட்டிஸ்ஃபைட் that it involves a substantial question of the constitutional law, it can take up the case and decide it itself. அதாவது லோயர் கோர்ட்டில் வந்து என்ன ஒரு சப்பார்டினேட் கோர்ட்டில் வந்து இருக்கிற ஒரு வழக்கில் அதில் சட்ட முகாந்திரம் உள்ளது என உயர்நீதிமன்றம் திருப்தியுறும்போது இவ்வழக்கை எடுத்து தானே முடிவு செய்யலாம். ஸோ இது ஏதாவது ஒரு கேஸ் வந்து பெண்டிங்காக இருந்துச்சு அப்படின்னா ஹை கோர்ட்ஸுக்கு வந்து அந்த வழக்கை வந்து என்னென்னா திருப்தியுறும்போது அந்த வழக்கை வந்து அதை ஹை கோர்ட் எடுத்து நடத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேவா. The High Court controls all the subordinate courts in the state. ஸோ இந்த ஸ்டேட்டில் இருக்கிற அந்த சப்பார்டினேட் கோர்ட்ஸ் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுற அதிகாரம் வந்து யாருக்கு இருக்குது அப்படின்னா ஹை கோர்ட்ஸ் இருக்குது. லைக் த சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட் ஆல்சோ ஆக்ட் அஸ் எ கோர்ட் ஆஃப் ரெக்கார்டு. ஸோ அதாவது சுப்ரீம் கோர்ட்டை மாதிரியே இந்த ஹை கோர்ட்டும் வந்து வழக்குகள் பற்றிய அந்த ரெக்கார்டு இருக்கு இல்லையா, பதிவேடுகளின் ஆதார சான்றாக உள்ள பதிவுறு நீதிமன்றமாக விளங்குகிறது. அதாவது அந்த ரெக்கார்ட், அதாவது அந்த வழக்கோட அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாமே வச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. For the purpose of judicial administration, each state is divided into number of districts, each under the jurisdiction of district judge. The district court judge was appointed by the governor. In the exercise of the above mentioned power, the High Court enjoy full power and freedom to act within its jurisdiction. The constitutional safeguard have ensured its independent working. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஈஸியாக வந்து அட்மினிஸ்ட்ரேஷனுக்காக ஜுடிஷியல் அட்மினிஸ்ட்ரேஷனுக்காக ஒவ்வொரு ஸ்டேட்டும் வந்து நிறைய டிஸ்ட்ரிக்டாக வந்து டிவைட் ஆகிருக்கு. ஸோ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் வந்து டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் வந்து இருக்கு இல்லையா. ஸோ அதில் இருக்கிற ஜட்ஜை யார் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்துக்கோங்க, கவர்னர் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ மேலே தெரிவித்திருக்கிற அந்த அதிகாரங்கள் இருக்கு இல்லையா. ஸோ அது தனது எல்லைக்குள் செயல்படுத்தும் போது நீதிமன்றம் முழு அதிகாரத்தையும் சுதந்திரத்தையும் கொண்டுள்ளது. அரசியல் அமைப்பின் பாதுகாப்பு என்பது நீதிமன்றங்கள் சுதந்திரமாக செயல்படுவதன் மூலம் உறுதி செய்யப்படுகிறது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த லெசன் அவ்வளோதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அவங்களோட சஜஷன்ஸை வந்து கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ நான் கேட்ட கொஸ்டின்ஸுக்கு ஆன்சரையும் வந்து போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.